விடுமுறை நாட்கள் முடிந்துவிட்டன. பிள்ளைகளின் 15 வயது கனவுகள் நிறைந்தது. பெற்றோர்கள் அவர்களுடைய கனவுகளை நனவாக்க ஊக்கமளிக்கும் பல முயற்சிகளை எடுப்பது வழக்கம். அதே வேளையில் பெற்றோர்களின் எண்ணப்படியே அந்த கனவுகள் நனவாவதும் உண்டு. விடுமுறை நாட்களையும் பொருட்படுத்தாமல் கல்விக்கான நடவடிக்கைகளில் ஈடுபட பெற்றோரில் ஒரு சாரார் கொடுக்கும் நெருக்கடி கொஞ்சம் நஞ்சமல்ல. விடாமல் பிள்ளைகளுக்கு அழுத்தம் கொடுத்தால் அதன் விளைவுகள் எப்படி இருக்கும்? பள்ளி விடுமுறை காலம் முடிந்துவிட்டது. ஒவ்வொரு மாணவ மாணவியரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் காலம் அது. மார்ச் மாதம் வரும் ஒரு வார விடுமுறையாகட்டும் அல்லது ஜூன் மாதம் வரும் ஒரு மாத விடுமுறையாகட்டும் மாணவ மாணவியருக்கு அது கொண்டாட்டமே. அத்தகைய காலகட்டத்தின் போது பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுடன் விடுமுறைக்கு செல்வது வழக்கம். விடுமுறையை பிள்ளைகளுக்கு ஏற்றவாறு மகிழ்ச்சிகரமாக செலவிட பெற்றோர்கள் எடுக்கும் முயற்சிகள் பல. திருமதி இந்துமதி சுரேஷ், இவருக்கு பிரேம் ஆதித்யா, சிவாஞ்சலி என 2 15 வயது பிள்ளைகள். இல்லத்தரசியாக இருக்கும் இவருக்கு பிள்ளைகளே உலகம். எது செய்தாலும் பிள்ளைகளை மனத்தில் கொண்டு அவர்களது விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து திட்டமிடுகின்றார். இப்போ முதல்லலாம் நாங்கள் டிசைட் பண்ண இடத்துக்கு வர வயசெல்லாம் அப்போ அவங்களுக்கு போயிடுது. இப்போ அவருக்குன்னு ஒரு சில இடங்கள் பார்க்கணும், அவர் சில இடங்கள் போகணும்னு சொல்லுவார். ஸோ முதல்ல நாங்கள் ஏதாவது எங்களோட பிளான் பண்ணால் கூட முதல்ல போய் அவர்கிட்ட கேட்போம், உங்களுக்கு இந்த இடம் ஓகேவா அப்படின்னு. அவருக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் அதை ஓகே எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா சந்தோஷம் நம்ம குழந்தைங்களோட இருக்கிறது தான் நமக்கு சந்தோஷம். அவருக்கு அது பிடிக்கலன்னு சொல்லும்போது நாங்கள் அதை கண்டிப்பாக அதை எடுத்துக்க மாட்டோம். அவருக்கு என்ன பிடிக்கும், அது இந்த நேரத்தில் அது எங்களுக்கு ஓகேவா, எல்லாருக்கும் அது ஒத்து வருமா, ஃபைனான்ஷியலாக ஒத்து வருமா எல்லாம் பார்ப்போம். பார்த்துட்டு இல்லையா அவருக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி அதை தள்ளி வச்சுக்கோம். பிள்ளைகளின் விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பெற்றோர்கள் சில வேளைகளில் அவர்களின் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக சற்று அதிகமாகவே சிரத்தை எடுத்துக் கொள்கின்றனர். அது பெற்றோர்களை மட்டுமல்லாமல் பிள்ளைகளையும் அழுத்தத்திற்குள்ளாகிறது. பல வகையான அந்த ப்ரோக்ராம் திணிக்கிறாங்க மாணவர்கள் மீது. ஹாலிடேஸ் எல்லாம் போயிருது, எஸ்பெஷலி இந்த மிட் இயர் ஹாலிடேஸ், இந்த ஜூன் ஹாலிடேஸ் ரொம்ப ஒரு அநியாயம் போகுது. ஆனால் ஏனோவியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் அதே மாணவர்கள் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்கள் இப்போ நெக்ஸ்ட் இயர் P6 தான் அப்பயே ஆரம்பிச்சிடறாங்க. இல்லை நீங்கள் வாங்க படிச்சு கொடுங்க சொல்லி டியூஷன் ஃபுல் ஃபோர்ஸ் நடக்குது. கடை சொல்லுவாங்க he has done badly for the final exam, he has done badly for the அப்படி சொல்லி நடத்துகிறாங்க. ஸோ பள்ளியிலும் செய்கிறாங்க, பெற்றோர்களும் செய்கிறாங்க. ஸோ மாணவர்கள் என்ன ஆகுது, அழுத்தம். ஒரு சில பிள்ளைகள் பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்கள். அது எனக்கு யூஸ்வலி பிடிக்காது. ஏன்னா இப்போ பிரேக் டைம்லேருந்து என்னை படிக்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது என் நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, நான் தான் கற்றுக்கணும், அதுக்காக கஷ்டப்பட. பிள்ளைகளுடன் செலவிட போதிய நேரம் இருப்பதில்லை. ஆனால் எவ்வளவு வேலை இருந்தாலும் 15 வயதில் பெற்றோர் பிள்ளை பந்தம் வலுவாக இருப்பதை உறுதி செய்து கொள்வது அவசியம். ஏனெனில் அந்த உறவில் இடைவெளி விழுந்தால் காலத்துக்கும் மாறாத வலுவை அது ஏற்படுத்திவிடும். Most important is the communication. பேசுறதுக்கு opportunities தேவை, and that requires a lot of hard work from the parent side as well. ஒரு research show பண்ணுது that those who have less family dinners have more chances to go jail. நான் சின்ன வயசுல இருக்க போதே most of the time என் ஃபேமிலி எல்லாமே ஒரே ஒரு ஆள் தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. டிவி சும்மா டிவியை பார்த்துட்டு டிவி will communicate to us. ஸோ அதனால தான் என்னோட லைஃப்பும் அஃபெக்டட் ஆச்சு. ரைட், ஸோ ஐ டோன்ட் ஹேவ் சம் ஒன் டு ஓப்பன் அப். ஏன்னா நான் கேங்ஸில் சேர்ந்து சண்டை போட்டு ஜெயில் வரைக்கும் போகும்போது தான் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நான் நம்பவே இல்லை நீ கேங் போயிட்டேன்னு. அது எத்தனை வருஷமாக நான் கேங்கில் இருக்கேன்னு எங்கள் அம்மாக்கே தெரியல. ஏன்னா we didn't have much time to communicate. பெற்றோர் பிள்ளை உறவில் கருத்து பரிமாற்றம் அதிகம் இருக்க வேண்டும். ஒன்றாய் அமர்ந்து உணவு உண்பது உறவுக்கு மிகவும் நல்லது. ஆனால் எல்லா நேரமும் அது சாத்தியமாவதில்லை. டெய்லி நம்ம கூட டின்னர் சாப்பிடணும், நம்ம கூட வச்சுக்கொண்டது கஷ்டம். ஏன்னா அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய இதெல்லாம் இப்போ டோட்டலாக வேறு. நம்ம இப்போ இந்த பிஸி லைஃப்பில் அவங்க அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. கூடுமான வரைக்கும் நம்ம கேட்கலாம், இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தால் எங்கள் கூட டின்னர் ஜாயின் பண்ணிக்கிறியா கேட்கலாம். அப்படி இல்லையா, ஆனால் வீக்லி ஒன்ஸ் நாங்கள் எப்படியா இருந்தாலும் இந்த எவ்ரி சாட்டர்டே இந்த சண்டே கண்டிப்பாக எங்கள் கூட தான் இருக்கணுன்ற மாதிரி நாங்கள் வச்சுப்போம். அவருக்கு பிடிச்ச மாதிரி சூழ்நிலையும் நாங்கள் வச்சுப்போம். 15 வயதில் பெற்றோர்களுடன் இருக்கும் நேரத்தை விட நண்பர்களுடன் இருக்கும் நேரமே அதிகம். அவர்களுடன் இருப்பதில் தான் அலாதி மகிழ்ச்சி.
ஸ்கூலுக்கு போனால் காலையில் போயிட்டு நைட்டு தான் திரும்பி வீட்டுக்கு வரோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் டேயில் மோஸ்ட்லி வந்து பேரண்ட்ஸ் விட்டு தள்ளி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நிறைய விஷயத்த சொல்லலாம், பேரண்ட்ஸ் கிட்ட ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஸோ படிப்பு பற்றி இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் பேச முடியும். பேரண்ட்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி நான் என்ன படிக்கிறேன்னு எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ சில விஷயம்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் முதல்ல சொல்ல முடியும் பேரண்ட்ஸோட. பெற்றோர் பிள்ளை உறவு மிக முக்கியமானது. 11 வயதில் பொதுவாக பல பிள்ளைகளுக்கு பெற்றோருடன் நல்ல உறவு இருப்பதில்லை. அதனாலேயே பல இளைஞர்கள் வழி தவறி செல்கின்றனர். அவ்வாறு பெற்றோரின் அரவணைப்பும் கவனிப்பும் இன்றி தகாத நண்பர்களுடன் சேர்ந்து தவறான வழியில் சென்றவரை பற்றி அடுத்து பார்க்கலாம். வாழ்க்கை வேதனை நிறைந்தது. பிள்ளைகளின் எதிர்காலம் பாழாவதை எந்த பெற்றோரும் விரும்ப மாட்டார்கள். வேண்டுமென்றே பிள்ளைகளை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகிறார்கள் என்று சொல்ல முடியாது. குடும்ப சச்சரவுகளும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் பெற்றோர் பிள்ளைகள் உறவில் விரிசல் ஏற்பட காரணமாக இருக்கின்றன. 11 வயதில் தகாத நண்பர்களுடன் சேர்ந்து தவறான வழியை தேர்ந்தெடுத்த இளைய பற்றி இவ்வங்கத்தில் பார்க்கலாம். இவர் திரு கார்த்திகேசன் பெரியசாமி. பெற்றோரின் முறையான கவனிப்பின்றி வழி தவறி சென்றவர். பெற்றோரின் அரவணைப்புக்கு ஏங்கி அது கிடைக்காமல் தகாத நண்பர்களுடன் சேர்ந்ததால் வாழ்க்கை சீரழிந்தது. சிறு வயதில் செய்வதறியாமல் செய்த செயல்களால் வருங்காலம் திசை மாறியது. குடும்ப சச்சரவுகள் இவருடைய 11 வயதில் பல திருப்பங்களை ஏற்படுத்தின. இப்போ வந்து எனக்கு வந்து வயசு ஒரு 11-12 இருக்கும். ஸோ எங்கள் அம்மா வந்து 2 வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து அப்போ வந்து விவாகரத்தாகி நான் எங்கள் அம்மா கஸ்டடியில் இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் போரிங்காக இருக்கும். என்ன செய்ய நேரம் கீழே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாண்டுக்கிட்டு, ஸோ அப்புறம் அந்த அவங்க பிளாக் கீழே உட்காந்துருப்பாங்க ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அவங்க வந்து குண்டர் கும்பலாக இருக்காங்க, தகாத இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க, எனக்கு தெரியாது. ஸோ அது அவங்க கூட சேர்ந்து விளாண்டுக்கிட்டு ரொம்ப பார்த்துக்குவாங்க. சாப்பிட்டியா ரொம்ப அக்கறை கேட்குறவங்க வந்து அவங்க கூட ரொம்ப டீப்பாக இன்வால்வ் ஆகும்போது தான் அவங்க கூட அப்படியே ஐக்கியமாயிட்டு. ஆரம்பத்தில் தகாத நண்பர்களுடன் சேர்ந்த இவருக்கு பின்னர் குண்டர் கும்பல் சகவாசம் ஏற்பட்டது. யாருடைய அறிவுரையையும் ஏற்க தயாராக இல்லாத பருவம் அது. வேலை பளு காரணமாக பெற்றோரும் கண்டுகொள்ளவில்லை. குண்டர் கும்பல்ல போய் நான் சேர்ந்தேன். அடிதடி இது மாதிரி போய்கிட்டு இருக்கும் போது தான் அப்புறம் எங்கள் அம்மா வந்து அறிவுரை சொன்னாங்க, இந்த மாதிரி போவாத, இவங்க கூடலாம் சேராத. ஆனால் நான் வந்து காதில் கூட வாங்கலை. வந்து தவறான பாதையில் போகிறான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் 2 வேலை செய்கிறனால ரொம்ப கஷ்டம் சொத்தலோனை பார்த்துக்கிறது. அப்புறம் கொஞ்ச நாள் என்னது ஸ்கூலுக்கு போகிறது குறைஞ்சிடுச்சு. அப்போ குறைஞ்சோன்னா அவன் தகாத கூட்டாளியோடு இருக்கானுங்கிறதும் எனக்கு தெரியாது. அப்புறம் பார்த்தா ஸ்கூலில் முடிச்சோன்னா அவன் ஒழுங்காக வீட்டிலே இருக்கிறது இல்லை, சும்மா அப்படியே இப்படி சுற்றிட்டு வருது. அப்போ எனக்கு ஒன்றும் புரியல, என்ன இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ குடிப்பட்டோன்னா அப்புறம் தான் அவனே சொன்னான், நான் இந்த மாதிரி உண்டல் கும்பலெல்லாம் இருந்தம்மான்னு. அப்போ தான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆச்சு. நீயும் அந்த மாதிரி போனேன்னு, என்ன செய்ய, நான் ஒண்டியாக இருந்தேன் வீட்டில், கூட்டாளிங்க அந்த மாதிரி அப்படின்னு. இதெல்லாம் இனிமேல் நான் விட்டுருவேன் அப்படின்னா. சரி நானும் விட்டுட்டு, தண்டனை கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு. மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு திரும்பவும் அதே வேலை. நான் வீட்டை பார்க்குறதா இவனை பார்க்குறதா எனக்கு ஒன்றும் புரியலை. பெரும்பாலான 11 வயது பிள்ளைகளுக்கு தேவை தகுந்த ஆலோசனை, அரவணைப்பு. அவை இல்லையெனில் அவர்களுடைய வாழ்க்கை திசை மாறும். பெற்றோர் பிள்ளைகளிடம் நடந்து கொள்ளும் முறையும் முக்கியம். பிள்ளைகளை துன்புறுத்தினால் அது அவர்களுடைய மனநிலையை மாற்றக்கூடியதாக அமைந்துவிடும். இப்ப என்னோட உதாரணத்தை எடுத்துக்கிட்டா, என் வீட்டில் என்ன நடந்துச்சு, அந்த கவனிப்பு. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா எத்தனை மணி ஸ்கூல் விட்டு வந்த, ஹோம்ஒர்க் செஞ்சாச்சா, ஐ மீன் இதெல்லாம் கேட்குறது தப்பு இல்லை, கேட்கலாம். பட் அது எப்படி கேட்குறாங்கன்னு பொறுத்து இருக்கு. இப்போ எங்கள் அப்பா வந்து எப்படி கேட்பாங்கன்னா, நான் அடிச்சு தான் கேட்பாங்க, ஹோம்ஒர்க் செஞ்சியா. ஸோ என் வீட்டில் நான் வந்து வளர்ந்தது எல்லாமே வைலன்ஸ். என் வீட்டில் எங்கள் அப்பா என்னை அடிச்சு தான் கேள்வி கேட்பாங்க, அடிச்சு தான் தூங்க வைப்பாங்க, எல்லாமே வைலன்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அவங்க பிள்ளைகிட்ட வந்து எப்படி கேட்குறாங்க, எப்படி பழகுறாங்க, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஐ மீன் நண்பர் போல் பழகுனாங்கன்னா அந்த பிள்ளை வந்து வழி மாறி போகிறதுக்கு சான்ஸ் இல்லவே இல்லை. பெற்றோர் பிள்ளைகளிடம் மனம் விட்டு பேசினாலே போதுமானது. பலருக்கு அதற்கு நேரம் இல்லை. அதுவே காலப்போக்கில் விபரீதமாக மாறிவிடுகிறது.
பிள்ளைகளை அடித்து துன்புறுத்தினால் அவர்களுக்கு பிணைப்பு ஏற்படாது என்பதை கார்த்திகேசனின் தாயார் உணர்ந்துள்ளார். புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே அவங்க பிள்ளைங்களை நல்லா கவனிக்கணும். ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். ஒருத்தர் பிரிஞ்சு ஒருத்தர் இருந்தாக்க அது சரியாக வராது அந்த குடும்பம். உண்மையிலே யாருக்குமே இப்போ என்னோடய வாழ்க்கையெல்லாம் பாதியிலே பிரிஞ்சு போனதுனால தான் அவனை கண்காணிக்க முடியல. அதே அவன் தகப்பன் இருந்திருந்தாக்கா அவன் அந்த நிலைக்கு போயிருக்க மாட்டான். இன்றைக்கி அவன் நல்ல நிலையில் இருந்திருப்பான். அதுவும் எனக்கு மனசு கஷ்டம்தான். பாவம், அவனுக்கு ஆசை நிறையா இருக்கும். அதனால் அடித்து அவனை இது பண்ணதுனால காதெல்லாம் கேட்காம போயிட்டு அப்புறம் அதோட எனக்கும் நோய் வந்துடுச்சு. அப்புறம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைங்க எப்படி வளரும்? 15 வயதை கடந்த பிறகு ஒவ்வொரு இளையருக்கும் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கும் பக்குவம் உண்டாகும். அந்த தருணத்தை எட்டும்போது மட்டும்தான் வழி தவறி சென்றதை பற்றி பெரும்பாலோர் யோசிப்பர். 2008 நான் வந்து திரும்ப ஜெயிலுக்கு போனேன். அப்பயே நான் வந்து கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக தான் இருந்தேன். என்னது அப்போ சென்டென்ஸ் வந்து 8 years ஃபார்மன், 8 வருஷம் 4 மாதம் 12 பெரம்படி கொடுத்தாங்க எனக்கு. ஒரு டைம் பீரியடில் வந்து என்னை அறியாமலே நான் யோசிக்க ஆரம்பித்தேன், இந்த வாழ்க்கை இன்னும் தேவையா? இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? இதுலேருந்து என்ன சாதிக்க போகிறோம்? பாதி வாழ்க்கை வந்து ஜெயிலில் ஓடிடுச்சு. என்னை முக்காசி ஒரு மனுஷனாக மாற்றுறதே இந்த கவுன்சிலிங்கும் ஒரு ஹேக்கம் தான். எனக்கு இந்த விழிப்புணர்வு கொடுத்ததே அவங்க தான். என்னை யோசிக்க வச்சு எனக்கு அந்த அந்த புத்தியை கொடுத்ததே இந்த ரீஹேப் தான். 15 வயதில் செய்த குற்றங்களுக்காக பல ஆண்டுகள் சிறைவாசம் சென்ற இவருக்கு வாழ்க்கை தற்போதுதான் தொடங்கியுள்ளது. இவரை போல சமூகத்தில் குடும்பத்தின் ஆதரவில்லாமல் பல இளையர்கள் வழி தவறி செல்கின்றனர். அத்தகைய ஆபத்தில் இருக்கும் இளையர்களை நேர்வழிப்படுத்த சமூக அளவில் அதிக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவற்றை பற்றி அடுத்த அங்கத்தில் பார்க்கலாம். வீட்டில் வழக்கமாக காணப்படும் பிள்ளைகளின் பழக்க வழக்கம் பள்ளிகளில் மாறுபடக்கூடும். பெற்றோர்களின் பிரச்சனைகள் பிள்ளைகளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தலாம். 15 வயது பிள்ளைகளை பெற்றோர்கள் கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். கவனக்குறைவாக இருந்தால் பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகலாம். பிள்ளைகள் வழி தவறி செல்கிறார்கள் என்று பெற்றோர்கள் அறிந்து கொண்டால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தகாத நண்பர்களின் சகவாசம் ஏற்படுவதும் பெரும்பாலும் பள்ளிக்கு வெளியில்தான். வீட்டில் இருக்க பிடிக்கவில்லை என தனியாக ஒதுங்கும் இளையர்களை தீய செயல்களில் ஈடுபட ஆர்வம் காட்டுகின்றனர். முதலில் விளையாட்டு போக்காக ஆரம்பமாகும் தீய செயல்கள் பின்னாட்களில் தீவிரமாக உருவெடுக்கின்றன. 10 வயதிலிருந்தே பிள்ளைகள் வழிமாறி செல்கிறார்கள் என்பது அதிர்ச்சியூட்டும் உண்மை. வழி தவறி போகிற பிள்ளைங்க வந்து அவங்க நடைமுறையை ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும். முதல்ல வந்து பார்த்தோம்னா அவங்க பள்ளிக்கு வெளியே வந்து புகைப்பிடித்தல், சில பேர் வந்து மதுபானம் கூட வாங்கி அருந்துறது பார்க்கலாம். மேலும் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி வழி தவறு பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, ஒரு குழு, அதாவது ஒரு டீம், அவங்களுக்கு ஒரு கேங் ஒன்று இருக்குது. அந்த கேங் கூட சுற்றி இருப்பாங்க. அந்த கேங்கில் ஆக்டிவிட்டிஸ் பார்த்திங்கன்னா அவங்க பேசும் முறை, தகாத வார்த்தைகள் பயன்படுத்துதல், ஒருவர் அடித்துக் கொள்வது, சண்டை போடுவது, இந்த போன்ற செயல்களை வைத்து நமக்கு தெரிஞ்சிடும் இவங்க வந்து சரியான முறையில் போவதில்லைன்னு. ரொம்ப அதிகாரத்தோடு பேசக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் செல்வந்தர்கள் என்று பேசக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள். அதோடு என்னுடைய தாய் தகப்பன் பெற்றோர்கள் பணக்காரர் என்று பேசக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள். இது உருவாக்கப்படுகிறது. இந்த கேப், அதாவது பிட்வீன் த லோ இன்கம் அண்ட் ஹை இன்கம், அது ஒன்று ஆரம்பிக்கப்படுகிறது. அது ஒரு காரணமாக இருக்கலாம். பெற்றோரின் கட்டுப்பாட்டை மீறிய இளம் குற்றவாளிகளின் எண்ணிக்கை கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் சென்ற ஆண்டு குறைந்தே காணப்பட்டது. ஆயினும் வயது வாரியாக பார்க்கும்போது 13 வயதிலிருந்து 14 வயதிற்கு உட்பட்ட குற்றவாளிகளின் எண்ணிக்கை சற்று கூடுதலாக இருந்தது. இது குற்றம் செய்த இளையர்களின் புள்ளி விவரம். பிள்ளைகளுக்கும் தாங்கள் வழித்தவறி செல்கிறோம் என்று ஒரு நிலையில் பயம் வரும். யாருடன் வெளிப்படையாக உரையாடலாம் என்ற குழப்பம் ஒரு புறம் இருக்கும். அதேவேளை மனம் விட்டு பேச தயக்கமும் பல மடங்கு இருக்கும். தொடக்கப்பள்ளி ஆரம்பத்தில் இருக்கும்போது எனக்கு நிறைய கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் அது எப்படி நடந்துச்சுன்னா, லைக் எப்படி சொல்கிறது, நண்பர்கள் வழியாக அவங்க வந்து என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அப்புறம் தப்பான வழியில் போய் நிறைய நடந்திருக்கு. அந்த நேரத்தில் யார்கிட்ட போகிறது, என்ன சொல்கிறது, எனக்கு அந்த நேரத்தில் தெரியல. பிகாஸ் அந்த நேரத்தில் ஐ வாஸ்
தொடக்க பள்ளியில் இருக்கும்போது இன்னசென்ட்டாக இருக்கும். தொடக்க பள்ளியில் இருக்கும்போது எதுவுமே தெரியாது. ஸ்டில் 12 வயசு அறியாத வயதுன்னு சொல்லுவாங்க. ஆசிரியர்கள் அறிவுரை கூறினால் அதை கேட்கும் பருவத்தில் 11 வயது இளைஞர்கள் இல்லை என்பது வருத்தத்திற்குரியது. ஆசிரியர்கள் அவங்க எப்படி பேசுறாங்க, லைக் முதல்ல இப்போ வந்து ரொம்ப மரியாதை பேசுவாங்க மாணவர்கள். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் வந்து ஒரு நண்பன் மாதிரி தான் பார்க்குறாங்க. அந்த ஆசிரியர் அவங்க எப்படி பேசுகிறாங்க, ரொம்ப போல்டாக பேசுவாங்க. லைக் வந்து யூ ஆர் டூயிங் திஸ் நாட் ரைட், யூ திங்க் ஷோ, யூ திங்க் ஐ டோன்ட் நோ, அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுருவாங்க. அதில் தெரியும் அவங்க வந்து அந்த வழிமுறைகளை மாறிவிட்டது என்று. அதை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு கிளாஸ் 2 கிளாஸும் கண்டுபிடிச்சிடலாம். பிள்ளைகளின் போக்கு பற்றி பெற்றோரிடம் எடுத்து சொல்லி புரிய வைப்பது சவால் மிகுந்த பணி என கல்வியாளர்கள் கருதுகின்றனர். பெற்றோர்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள். சில பெற்றோர்கள் கோபத்தையும் காட்டுகிறார்கள். என்னுடைய பிள்ளை அப்படி இருக்காங்க, ஒருவனை அடிக்க மாட்டாங்க, அவன் சொந்தமாக வேலை செய்வான். ஆசிரியர்களை பற்றி தான் குறை கூறுவார்கள். தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்றைக்குமே ஒற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது ஒரு காரணம். ஒழுக்கத்தை நற்பண்பை கற்றுத்தர பள்ளிகளுக்கும் அதிக பங்குண்டு என்பது பெற்றோரின் கருத்து. ஸ்கூல்ஸ் வந்து ஏன் அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு கவுன்சிலிங், பெட்டர் கவுன்சிலிங், பெட்டர் இது தரலன்னு தான் நாங்கள் பேரண்ட் மீட்டில் கேட்டிருக்கோம் நாங்கள். ஸோ இந்த மாதிரி சில்ட்ரனுக்கு வந்து மோர் சப்போர்ட் ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் தரணும். அந்த எஸ்பெஷலி சில்ட்ரன் வந்து இந்த புரோக்கன் ஃபேமிலி, சிங்கிள் பேரண்ட், அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் இந்த பிள்ளைங்களை. ஏன்னா அதுங்க வந்து எல்லாத்துக்குமே ஏங்குங்க. 15 வயது இளைஞர்கள் வழிமாறி சென்று விடாமல் இருக்க பள்ளிகளில் ஏராளமான ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. பிள்ளைகளை நல்வழிப்படுத்தவே அந்த முயற்சிகள். இளைஞர்களின் மறுவாழ்விற்காக சமூக குடும்ப மேம்பாட்டு அமைச்சு பல்வேறு திட்டங்களை கொடுத்துள்ளது. ஸ்ட்ரீட் வைஸ் புரோகிராம் எனப்படும் வழிகாட்டி திட்டம் 15 வயதினரை சீராக்கும் திட்டம். ஆலோசனைகள் வழி பாதிக்கப்பட்டோருக்கு புது வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொடுப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம். கடந்த ஆண்டில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரத்தின்படி குற்றம் செய்த 94 15 வயதினர் இந்த திட்டத்தின் வழி பயனடைந்தனர். தகுந்த ஆலோசனைகள் மூலம் 15 வயதினரை மேம்படுத்தலாம் என்பது பெருமளவிலான நம்பிக்கை. கவுன்சிலிங் அனுப்பலாம். இப்போ வந்து சிங்கப்பூர்லேருந்து இந்த எஃப்சிஒஎஸ் அவங்க வந்து இந்த மாதிரி வழி தவறி போகிற பிள்ளைகள், குடும்பம் பிரச்சனை உள்ள குடும்பங்கள், அவங்களுக்கு பல வகையில் உதவி செய்கிறாங்க எஃப்சிஒஎஸ். மேலும் வந்து அந்தந்த நம்ம சமூகத்துக்கு லைக் நம்ம இந்தியர்கள் சொன்னால் வந்து சிங்கா இந்த போன்ற சமூகங்கள் அவங்க உதவி செய்யலாம். ஏன்னா அவங்க நடத்துகிற இந்த யூத் ப்ரோக்ராம், இந்த ஃபேமிலி பாண்டிங் ப்ரோக்ராம், இது மூலமாக அங்கே இருக்கிற கவுன்சிலர்ஸ் அவங்கள்ட்ட நான் அணுகி நம்ம வந்து உதவி பெறலாம். மேலும் வந்து பெஸ்ட் வந்து அந்த பெற்றோர் அந்த குழந்தையை ஹேண்டில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. பட் இப்போ வந்து அது கேட்டு திருந்துற அளவுக்கு அந்த மாணவர்கள் இல்லை. அவங்களாம் திருந்தினா தான் உண்டு. There are few people around them, like the teachers, the parents, their friends, maybe for some, ஒரு uncle or auntie இருக்கும். Right, so to help a child, it takes a whole village. நம்ம ஒரு எல்லாமே சேர்ந்து தான் கூடி செய்யணும். ஸோ ஒரு ஆள் வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க, நம்ம பார்த்துக்கக்கூடாது, நம்ம விட்டுவோம் இல்லை. மோஸ்ட்லி ஈவன் பேரண்ட்ஸ் திங்க் டீச்சர்ஸ் will help. ஸோ நம்ம don't need to worry, right? நம்ம வந்து சும்மா வேலை செஞ்சு காசு போட்டால் போதும். ஸோ ஆக்சுவலி நோ, நம்ம எல்லாமே ஒன்றா ஒத்துமையாக வேலை செய்யணும். and try to help every youth as possible. முதலில் பிள்ளைகளுக்குள் இருக்கும் அடிப்படை பிரச்சனையை பெற்றோர் புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அதை நிவர்த்தி செய்யக்கூடிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதன் பிறகும் பிள்ளைகள் திருந்தவில்லை எனில் ஆலோசகர்களை நாடுவது நல்லது. குடும்ப சச்சரவுகள் பிள்ளைகளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டியது பெற்றோரின் பொறுப்பு. பிள்ளைகள் வழி தவறிய பின் வருந்துவதில் பயனில்லை. இதனுடன் நிறைவடைகிறது இந்த வார நிகழ்ச்சி. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நான் இலக்கியா. இது எதிரொலி. நன்றி, வணக்கம்.